வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு மகிழ்ச்சியான தகவலை பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, இப்போ பெரும்பாலான பகுதிகளுக்கு அதிகப்படியான ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இயக்கப்படாததற்கு ஒரு காரணம் சொல்லப்படுவது உண்டு. அது என்ன அப்படின்னா, அந்த தடத்தில் சிங்கிள் லைன் இருக்கிறதுனால அதிகப்படியான ரயில்கள் இயக்கப்படுறதுக்கான வாய்ப்பில்லை. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வேகம் அதிக அளவில் இயக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இல்லை. கிராசிங் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லிடுவாங்க. ஆனால் இன்னும் பல்வேறு பகுதிகளில் இரட்டை பாதை பணிகள் அப்படிங்கிறது நடைபெறாமல் தான் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஒரு அறிவிப்பு அப்படிங்கிறது வந்திருக்கிறது. இப்போது ஒரு வழித்தடத்தை இரட்டை ரயில் பாதையாக மாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு விரிவான திட்ட அறிக்கையை தயாரிக்கணும். அந்த விரிவான திட்ட அறிக்கையை ரயில்வே போர்டுக்கு அனுப்பணும். அதற்கப்புறம் அதற்கான ஒப்புதல் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த விரிவான திட்ட அறிக்கையில் எவ்வளவு மதிப்பீடாகும், என்ன செலவாகும், எல்லா டீட்டெயிலுமே அதில் இருக்கணும். அந்த வகையில் ஈரோட்டில் இருந்து கரூர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 66 கிலோமீட்டர் பாதைக்கான விரிவான திட்ட அறிக்கை தயாரித்து அனுப்பப்பட்டது. அதற்கான ஒப்புதல் இப்போது கிடைத்திருக்கிறது. 986 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இந்த திட்டப்பணிகள் விரைவில் துவங்கப்படும். அதற்கான ஒப்புதலும் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒப்புதல் கடிதமே தென்னக ரயில்வேவுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சேலம் கோட்டத்திற்கு அது ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் ஈரோட்டில் இருந்து கரூர் வரைக்குமான அந்த பாதை இரட்டை ரயில் பாதை ஆச்சு அப்படின்னா ஈரோட்டில் இருந்து இன்னும் அதிகப்படியான ரயில்கள் இயக்கப்படுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. அதிகமான பகுதிகளுக்கும் ரயில்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஈரோட்டில் இருந்து திருச்சி வரைக்கும் இப்போ ஆகக்கூடிய கால தாமதம் அப்படிங்கிறது நிச்சயமாக குறையும். ஆனாலும் ஒரு சிக்கல் இருக்கு. ஈரோட்டில் இருந்து கரூர் வரைக்கும் இரட்டை ரயில் பாதை அப்படிங்கிறது ஓகே. ஆனால் கரூர்ல இருந்து திருச்சி வரைக்குமே அது நடைமுறைக்கு வந்தால் மட்டும்தான் சாத்தியமாகும். எது எப்படியோ இப்போதைக்கு ஈரோட்டில் இருந்து கரூர் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பாதை இரட்டை ரயில் பாதை ஆவதற்கான ஒப்புதல் அப்படிங்கிறது கிடைத்திருக்கிறது. இந்த ஒப்புதலை வச்சு மட்டும் உடனடியாக பணிகள் தொடங்கிட முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதிகாரிகளிடம் கேட்டபோது அவர்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ 986 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க. ஆனால் ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க. ஆனால் இதற்கான தொகை அப்படிங்கிறது பட்ஜெட்டில் ஒதுக்குவாங்க. ஒரே தான் 986 கோடி ரூபாயும் ஒதுக்குவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்கலாம் அல்லது நிறையாவும் ஒதுக்கலாம். ஏன்னா பல திட்டங்களுக்கு இன்னும் நிதி ஒதுக்கப்படாமலேயே இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச உண்மைதான். அந்த வகையில் எத்தனை ஆண்டுகள் பிடிக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஒரே தான் பட்ஜெட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒதுக்க போகிறாங்களா அல்லது மொத்தமாக ஒதுக்கி இந்த பணிகளை தொடங்க போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். காலம்தான் அதற்கு பதிலை சொல்லணும். இப்போதைக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஈரோடு கரூர் மக்களுக்கு கிடைத்திருக்கிறது.